தமிழகத்தை தமிழர் ஆளணுமா, டெல்லி ஆளணுமா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. திமுக கூட்டணியில் வெடித்தது சண்டை. ஆட்சியில் பங்கு என்பதில் உறுதியாக உள்ளோம். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அழகிரி பேச்சு. தேர்தல் கூட்டணி முடிவை மாற்றினார் பிரேமலதா விஜயகாந்த். டைரக்ஷன் பாஜக, நடிப்பு விஜய், தனியரசு பேச்சு. கடைசி நேரத்தில் பராசக்திக்கு வந்த ஷாக் நியூஸ். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு மெர்சல் கெலாட்டாவின் அன்பு வணக்கம். வாங்க இன்றைய காணொளி இதோ. அதிமுக கூட்டணிக்கு வாக்களித்தால் பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளும் என முதல்வர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். திண்டுக்கல்லில் பேசிய அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவின் மறைமுக ஆட்சி நடைபெற்றது. திமுக ஆட்சியில்தான் நாம் தலை நிமிர்ந்துள்ளோம் என்றார் முதல்வர். அத்துடன் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டுமா அல்லது டெல்லி ஆள வேண்டுமா என்பதை முடிவு செய்வதுதான் 2026 தேர்தல் என்றவர் மக்கள் எப்போதும் திமுக பக்கமே நிற்பதாக தெரிவித்தார். வெளிப்படையா சொல்லணும்னா, ஒரு சிலர் வட மாநிலங்களில் வெறுப்பு பிரச்சாரம் பண்ணலாமா என்பதுதான் நம்முடைய எண்ணம். தமிழ்நாடு வந்த உள்துறை அமைச்சர் அவதூறு மட்டும் பரப்பிட்டு போகல, ஒரு நல்ல காரியத்தையும் பண்ணிட்டு போயிருக்காரு. நாம கேட்க வேண்டிய கேள்வியை அவரே கேட்டுட்டாரு. நம்மோட வேலையை அவர் ஈஸியாக்கிட்டாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்ல விரும்புறேன். தமிழ்நாட்டில் மோடி ஆட்சி அமையணுமா வேணாமான்னு மக்களை பார்த்து அமித்ஷா கேட்டிருக்காரு. ஐயா, இதையே தான் நாங்களும் சொல்றோம். 2026 தேர்தலின் போது தமிழ்நாட்டை நாங்க ஆளணுமா இல்ல எங்கேயோ டெல்லியிலிருந்து நமக்கு சம்பந்தம் இல்லாதவங்க ஆளணுமா முடிவு செய்ததுதான் தேர்தல். இது தமிழர்களின் சுயமரியாதைக்கு விடப்பட்டிருக்கக்கூடிய சவால். அதிமுக கூட்டணிக்கு வாக்களிச்சா பாஜக தான் தமிழ்நாட்டை ஆளணும்னு நாங்க சொல்லி புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அமித்ஷா அவர்கள் நேரடியாகவே ஒப்புதல் வாக்குமூலம் தந்திருக்கிறார். நீட்டை விடாப்பிடியாக திணிக்கிற, தமிழ்நாட்டுக்கான கல்வி நிதியை விடுவிக்காம தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கிற, தொகுதி மறுவரை என்கிற பேர்ல தமிழ்நாட்டின் ஜனநாயக வலிமையை குறைக்கிற, வட மாநிலங்களில் தமிழர்களை கொச்சைப்படுத்துகிற பிஜேபி ஆட்சி அமையதான் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி பாடுபடுகிறார். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு தமிழ்நாட்டில் பாஜகவோட பிராக்சி ஆட்சி நடந்துச்சு. கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிலிருந்து நாம் தமிழ்நாடு மீண்டும் தலைநிமிர ஆரம்பிச்சிருக்கிறோம். இப்ப நேரடியாகவே பாஜக ஆட்சியை சொல்லிட்டு வராங்க. 11 ஆண்டுகளா ஒன்றியத்தில் நடக்கக்கூடிய என்டிஏ ஆட்சியில தமிழ்நாட்டுக்காக ஒரு துருமை கூட கிள்ளி போடாத உங்களை தமிழ்நாட்டு மக்கள் நம்ப தயாராக இல்லை. 2019, 2021, 2024 கடந்த 3 தேர்தல்களையும் படுதோலை பரிசா தந்ததும் உங்களுக்கு இது புரியலையா? தமிழ்நாட்டுக்கு ஓரவஞ்சப்பட்டதை நீங்க மாத்திக்காதப்ப தமிழர்கள் மட்டும் தங்களுடைய முடிவை மட்டும் எப்படி மாத்திக்குவாங்க? மக்கள் எப்போதும் நம்ம அரசு பக்கம் தான் இருக்காங்க. திரும்பவும் நாங்க தான் வருவோம். நல்லாட்சியை தொடருவோம். எதிலும் நம்பர் 1 எல்லா கூட்டணி ஆட்சி குறித்து மாணிக்கம் தாகூர் மற்றும் திமுக முன்னாள் எம்பி அப்துல்லா இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. RSS கருத்தை பிரதிபலிப்பது போல் மாணிக்கம் தாகூரின் கருத்து உள்ளதாக அப்துல்லா விமர்சித்திருந்தார். இதற்கு பதிலடியாக RSS-ஐ நெஞ்சுக்கு நேர் எதிர்ப்பவர்கள் தாங்கள் என்றும் மரியாதை கொடுத்து மரியாதை வாங்குங்கள் எனவும் மாணிக்கம் தாகூர் எச்சரித்துள்ளார். இதனால் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்டுள்ளது. ஒவ்வொரு கட்சியும் வளர வேண்டும் என்பதால் அதிகாரத்தில் பங்கு கேட்பது நியாயமானது என காங்கிரசின் KS அழகிரி தெரிவித்துள்ளார். வைகோ, திருமாவளவன் மற்றும் கம்யூனிஸ்டுகள் அதிக தொகுதி கேட்கின்றனர் என தெரிவித்த அவர், தங்களை பொறுத்தவரை திமுக தோழமை கட்சி என்பதால் பேரம் பேச தேவையில்லை என கூறினார். அதே சமயம் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ளோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஜனவரி 9 கடலூர் மாநாட்டில் கூட்டணி அறிவிப்பு வெளியாகும் என பிரேமலதா கூறியிருந்த நிலையில் தனது முடிவை தற்போது மாற்றியுள்ளார். மாவட்ட செயலாளர்களுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கூட்டணி குறித்து ரகசிய வாக்கெடுப்பு நடந்துள்ளது. இதன்பின் பேசிய பிரேமலதா, பொங்கலுக்கு பிறகுதான் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடங்கவிருப்பதாகவும் தேர்தலுக்குள் கூட்டணிகளில் பல மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாகவும் சூசகமாக தெரிவித்துள்ளார் பிரேமலதா.
விஜய் பாஜகவின் செல்ல பிள்ளையாக செயல்படுவதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தனியரசு விமர்சித்துள்ளார். விஜய் ஒரு நடிகர் மட்டும்தான் என்ற அவர் விஜயின் அரசியல் செயல்பாடுகளுக்கான கதை, திரைக்கதை, இயக்கத்தை பாஜகவே கவனித்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் அதிமுகவின் இடத்தை பிடிக்க விஜயை முன்னிறுத்தும் வேலைகளை பாஜக செய்து வருவதாகவும் அதற்காகவே செங்கோட்டையனை அங்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவிமோகன், அதர்வா உள்ளிட்டோர் நடித்துள்ள பராசக்தி திரைப்படம் நாளை மறுநாள் வெளியாக உள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் நாட்டில் இந்த படத்திற்காக ஸ்பெஷல் பிரீமியர் ஷோவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் அந்த தியேட்டரில் மொத்தமுள்ள 905 சீட்டுகளில் வெறும் 16 சீட்டுகள் மட்டுமே புக்கான நிலையில் அந்த பராசக்தி ஷோ கேன்சல் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இது படக்குழுவிற்கு பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது.